ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஹோம்மேட் குக்கிங் சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பூரி எப்படி புஷ்ஷுன்னு செய்கிறது அப்படின்றது தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்னுடைய இந்த சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்குற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1 கப் கோதுமை எடுத்திருக்கேன், 5 டேபிள் ஸ்பூன் ரவை எடுத்திருக்கேன். அடுத்ததாக கொஞ்சமாக உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். இதனாலேயுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நான் இதில் 5 டேபிள் ஸ்பூன் பட்டர் வந்து உருக்கி வச்சுருந்தேன், அதை தான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் வந்து ஆட் பண்ணும் போது கொஞ்சம் சூடாகவே ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பூரி வந்து நல்லா சாஃப்டாக வரும். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்க மாவு வந்து நல்லா பூரி மாவு பதத்துக்கு நம்ம எப்படி வீட்டில் பிசைவோமோ அதே மாதிரியே நீங்கள் பசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து ஒரு தடியாக ஊற்றிடாதீங்க, அப்புறம் மாவு வந்து தண்ணி ஆயிரும். ஸோ கொஞ்சமாக ஊற்றி மாவை நல்ல பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது மாவு வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அந்த டோஃப் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் பிசைஞ்சு உங்கள்கிட்ட காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. இப்போ பாருங்கள், எல்லாம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம ஒரு 15 நிமிஷம் வந்து நல்லா ஊற வச்சுக்குவோம். இது வந்து இப்படியே இருக்கட்டும். நீங்கள் அமுக்கும் போது நல்லா உள்ளே வந்து அமுங்கணும். இப்போது ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மாவை எப்படி உருட்டுறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கோங்க. சின்ன உருண்டை எடுத்துகிட்டு அதை நம்ம நல்லா பால் பண்ணிக்கணும். முதல்ல இங்கே பாருங்கள், நான் அழகான ஒரு பால் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது இதை நம்ம உருட்ட ஆரம்பிக்கலாம். முதல்ல கோதுமை வந்து கொஞ்சம் நல்லா மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கோங்க. கோதுமையை ஸ்ப்ரிங்கிள் பண்ணதுக்கப்புறமா நம்ம மாவை வந்து நல்லா தின்னான ஒரு லேயருக்கு உருட்டி எடுத்துக்குவோம். ரொம்ப மொத்தமான ஒரு லேயராக நீங்கள் போடக்கூடாது, பூரி வந்து புஷ்ஷுன்னு வராது, இன்னொன்று உள்ளேயும் வேகாது. ஸோ நல்லா தின்னாக மாவு வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. நான் உருட்டினதுக்கப்புறமா உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள், அந்த மாவு எவ்வளோ சாஃப்டாக வந்து நான் உருட்டி எடுத்திருக்கேன்னு. இடையில கொஞ்சமாக வந்து கோதுமை மாவை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் உருட்டிக்கோங்க, இல்லைன்னா மாவு வந்து அப்படியே பிசுன்னு ஒட்டிடும். இங்கே பாருங்கள், நான் எவ்வளோ அழகாக தின்னாக உருட்டி எடுக்கிறேன்னு. இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்போது இங்கே பாருங்கள் மாவு எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு. இதோட லேயர் பார்த்திங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. வாங்க இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். மாவு உருட்டும் போதே எண்ணெய் வந்து பேனில் ஊற்றிட்டு சூடு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம பூரி போட்டுட்டு இந்த மாதிரி லேஸாக நம்ம அமுத்தி விட்டாலே போதும், அந்த பூரி புஷ்ஷுன்னு மேலே வந்துடும். இப்போ பாருங்கள், பூரி எவ்வளோ அழகாக புஷ்ஷுன்னு மேலே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து பூரி வந்து நீங்கள் எப்படி புஷ்ஷுன்னு செய்யலாம் அப்படின்ற ரெசிபி. நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றதை கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பூரி பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப்டர் 3 hours சாப்பிட்டப்போ கூட ரொம்ப சாஃப்டாக தான் இருந்துச்சு. பூரி வந்து ஹார்டாகவே ஆகலை. இப்போ நான் உங்கள்கிட்ட எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், பூரி பாருங்கள், நான் இது நான் சுட்டு ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. இன்னும் அது வந்து புஃப்னாக தான் இருக்குது, இறங்கவே இல்லை பாருங்கள். இதுதான் பூரி எப்படி புஃப்னு செய்கிறேன்ற ரெசிபி. இந்த ரெசிப்பியை நான் உங்களோட ரொம்ப சந்தோஷமாக ஷேர் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் இந்த ரெசிப்பியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு மறுபடியும் உங்களை ஒரு சூப்பரான சமையல் குறிப்பில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் ஹோம்மேட் குக்கிங் சேனல். பாய் அண்ட் டேக் கேர்.